வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உன்னோட கூட வரலாம் என்று யாரை நான் முன் குறிக்கிறேனோ என்று ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். யுத்தம் செய்வதற்கு ஆளை செலக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அதிகமான நபரை வெற்றி பெறும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை என்னோட காரணங்களால் தான் வெற்றி பெற்றேன்னு சொல்லாதபடிக்கு ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்கிறாரு, நான் யாரை முன் குறிக்கிறேனோ அவர் தான் நீ போருக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. அப்போ போருக்கு அப்படி தான் கொண்டு போகிறார்கள், கர்த்தர் யார் முன் குறித்தார் என்று. யூஸ்வலாகவே நம்முடைய ஹியூமன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும் பொழுது நம்ம ஒரு டீமை செலக்ட் பண்ணும்போது ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும் இல்லையா? நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு பிரியமானவர்கள், நம்ம சொல்கிறது கீழ்ப்படியவர்கள் என்று. ஆனால் இங்கே ஆண்டவர் தான் ஆளை சூஸ் பண்ணுறாரு அவரோட வேலைகளை செய்வதற்கு, போர்வதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் நேர்த்தியாக வழிவாசல் நமக்கு உண்டாக்கி தருவார். அப்படி இருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவலாக பெற்றுக்கோங்க. God bless you.